அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் வளமையாக பார்த்து வரக்கூடிய இந்த ஃபிக்குடைய பாடத்தினூடாக நாங்கள் நோன்புடைய 3 கடமைகளில் 2 கடமைகளை ஓரளவிற்கு பார்த்தோம். அதில் ஒன்று நோன்பாளி, 2வது நீயத், 3வது தான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன. இது உண்மையிலேயே மிக பெரும் ஒரு தலைப்பு. இதனுடைய சில மசாலாக்களை மாத்திரம்தான் இந்த இடத்தில் பேசுவதற்கு நேரம் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அதில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று வருகின்ற பொழுது அதை 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று நோன்பையே முறிக்கின்ற காரியம், 2வது நோன்புடைய நன்மையை இல்லாமலாக்கின்ற காரியம். ஒன்று அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக அவர் நோன்பாளியாக அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்பட மாட்டார், இது ஒரு விடயம். 2வது நோன்பென்ற கடமையை அவர் நிறைவேற்றியிருப்பார், ஆனால் அதற்கான கூலியை அல்லாஹ் கொடுக்க மாட்டார், இது 2வது விஷயம். இப்படி 2 வகையாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் என்பதை வகைப்படுத்தலாம். அதில் முதலாவது நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதான் ஹதீஸில் வார மாதிரி நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஹதீஸ் புகாரில், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ருப்ப சாயிமின் லைஸலஹு மின் சியாமிஹி இல்ல ஜூ வ ருப்ப காயிமின் லைஸலஹு மின் கியாமிஹி இல்ல சஹர். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருக்கிறார்கள், அது மாத்திரம்தான் அவர்களுக்கு உண்டு, வேறு எதுவும் கிடையாது. அதே போல எத்தனையோ மனிதர்கள் நின்று வணங்குகிறார்கள், அவர்கள் இரவில் விழித்திருப்பது மாத்திரம்தான் அவர்களுக்கு உண்டு, வேறு எந்த பலனும் கிடையாது. அப்படி என்றால் நோன்பு பிடித்து கொண்டு கீபத், பிற மனிதர்களை பற்றி புறம் பேசுறது, இப்படியான பாவங்களில் ஈடுபடுவது, இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அவர் நோன்பாளி என்ற கடமையை நிறைவேற்றி விட்டார், கடமை நீங்கிவிட்டது, ஆனால் அதனுடைய கூலி அவருக்கு கிடைக்க மாட்டாது. உதாரணமாக ஹஜ்ஜி என்பது ஒரு கடமை, அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான் வசதி படைத்தவர்களுக்கு. அதை செய்வதன் மூலமாக கடமை நீங்கிவிடும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன? அன்று பிறந்த பாலகனை போல் அவர் வருகிறார், அது கூலி. கடமை வேற, கூலி வேறு. கடமை நீங்கிவிடும், ஆனால் அந்த நோன்புடைய கூலி என்ன செய்யாது, இந்த மனிதருக்கு கிடைக்க மாட்டாது என்பது கூலியை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு முறை. 2வது முறைதான் இது மிக மிக கட்டாயமானது, அதான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியம். இந்த செயலில் ஒரு மனிதர் ஈடுபடுவாராக இருந்தால் அதன் மூலமாக அவர் அல்லாஹ்விடத்தில் நோன்பாளியாக கருதப்பட மாட்டார். அது என்ன? எங்களுடைய ஃபுக்கஹாக்கள் ஒரு வாசகத்தை இதற்கு வரைவிலக்கணமாக சொல்லுவார்கள். அந்த வாசகத்தில் 3 விடயங்களை வரையறுப்பார்கள். ஒன்று, குல் ஐனின் வசலத் இலல் ஜௌஃபி மின் மன்ஃபதின் மஃப்தூஹின் துஃப்ஸிது ஸௌம். அதாவது கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு பொருள், அது சாப்பிடக்கூடியதாக இருக்கலாம் அல்லது சாப்பிடாத பொருளாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அது திறந்த வழியின் ஊடாக வயிற்றுடைய உட்பகுதிக்கு செல்லுமாக இருந்தால் அதன் மூலமாக நோன்பு முறியும். இதில் ஒரு மனிதர் சாப்பிட்றாரு, குடிக்கிறாரு, இதனால் உட்பகுதிக்கு போகுது, நோன்பு முறியுது. இது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி சிலர்களுக்கு கேமராவை போட்டு பார்ப்பாங்க, வாய்க்குழல் அனுப்பி கேமராவை போட்டு பார்ப்பாங்க, சாப்பிடக்கூடிய பொருள் இல்லை, ஆனால் அது உட்பகுதிக்கு போவதன் மூலமாக நோன்பு முறியும். இதை வைத்து பல மசாலாக்களை, பல சட்டங்களை எடுப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு சட்டத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறோம். அதே போல் 2வது விடயம்தான் திறந்த வழியின் ஊடாக செல்வது. திறந்த வழி என்று சொல்கின்ற பொழுது காது இருக்கிறது, காதின் உட்பகுதிக்குள் ஒரு பொருள் போகமாக இருந்தால் நோன்பு முறியும். 2வது மூக்கு இருக்கிறது, மூக்குடைய உட்பகுதிக்குள் ஒரு பொருள் செல்லுமாக இருந்தால் நோன்பு முறியும். அதே போன்று வாய் இருக்கிறது, வாய்க்கு உள்ளே, அதாவது அக்ஸல் ஹல்க், அதாவது தொண்டையுடைய அடிப்பகுதி, அதை தாண்டி உட்போகமாக இருந்தால் ஒரு பொருள் நோன்பு முறியும். 3 இடங்கள். 4வது
முன் பகுதி பின்பகுதி இவைகள் ஊடாக ஒரு பகுதி உட்போகமாக இருந்தால், ஒரு பொருள் போகமாக இருந்தால் நோன்பு முறியும். மொத்தம் 5 இடங்கள். ஒன்று காது, இன்னொன்று மூக்கு, இன்னொன்று வாய், முன்பின் பகுதிகள். மொத்தம் 5 இடங்கள். இந்த துவாரங்களின் ஊடாக, திறந்த பகுதியின் ஊடாக ஒரு பொருள் உள் செல்லுமாக இருந்தால் நோன்பு முறியும். இதில் உதாரணமாக மூக்குக்கு நாம் என்ன செய்கிறோம்? சொட்டு மருந்து இடுகிறார்கள். அப்படியாக இருந்தால் நோன்பு முறியும். விக்ஸ் பயன்படுத்துகிறோம், அதில் ஒரு வகையான பதார்த்தம் இருக்கிறது. அந்த பதார்த்தம் உள் செல்வதனால் நோன்பு முறியும். தலைக்கு பூசுகிறார், அதனால் நோன்பு முறிய மாட்டாது. என்னென்றால் உதாரணமாக தலைக்கு பூசினாலும் அது உடம்புக்கு உள்ளே அதனுடைய மனம், அதே போல அதனுடைய பதார்த்தத்துடைய ஒரு டேஸ்ட் வந்து உடம்புல படும். உள்ளுக்கு உதாரணமாக மூக்குக்கு படுற மாதிரி இருக்கும், அதை அடைந்து கொள்வதற்கு முடியுமாக இருக்கும். அப்படியாக இருந்தாலும் கூட அது திறந்த பகுதி கிடையாது. அதனால் தலையில் விக்ஸ்களை பூசினாலும் நோன்பு என்ன செய்யாது? முறியாது. அதே போல உதாரணமாக காதுக்கு நாங்கள் மருந்து செலுத்துகிறோம், அதன் மூலமாக நோன்பு முறியும். அதையும் தாண்டி எந்த அளவுக்கு என்றால், காதில் உட்பகுதி என்றால் என்ன? ஒரு மனிதர் காதை எடுத்தால் இதிலிருந்து ஒரு பகுதி நீண்டு கொண்டு செல்லும். இது அப்படியே இவ்வளவு தூரம் போகும். இந்த போகின்ற இந்த அளவு இருக்கிறது, இது உள்ளுக்கு செல்கின்ற பொழுது இந்த அளவு உட்பகுதியாக கருதப்படும். இந்த செல்கின்ற இந்த துண்டு இருக்கிறது, இந்த பகுதி, இது என்ன கிடையாது? உட்பகுதி, ஆரம்ப பகுதி கிடையாது. அது சென்றடைகின்ற அந்த இடம் இருக்கிறது, அது உட்பகுதியாக கருதப்படும். அதில் ஒரு மனிதர் காது கடிக்கிறது, சொரிச்சலாக இருக்கிறது, இதனால் ஒரு காது குடும்பியை பயன்படுத்துகிறார். நோன்போடு உட்பகுதிக்கு, மேற்பகுதி அல்ல உட்பகுதிக்குள் செல்லுமாக இருந்தால் அதன் மூலமாகவும் நோன்பு முறியும். அப்ப மூக்குக்கு உதாரணம் மருந்துகள், காது. அதே மாதிரி வாய், சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், ஏதாவது ஒன்று போகமாக அது நோன்பு முறியும். அதே போல சிலர்கள் என்ன உதாரணமாக மூல நோயுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வகையான டெப்லெட்டுகளை பிற்பகுதியில் வைப்பதற்கு டாக்டர்மார் ஆலோசனை செய்திருப்பார்கள். அப்படியாது நோய்க்காக இருக்கலாம். அப்படியானதாக அவர் பயன்படுத்தி உட்பகுதியில் செலுத்துவாராக இருந்தால் நடைமுறையில் உள்ளது, நோன்பு முறியும். அதே போல இப்படியான எதுவெல்லாம் சமகாலத்தில் இருக்கிறதோ, இப்படியான நான் சொன்ன முறையில் உள்ளது, இதன் மூலமாக நோன்பு முறியும். ஆனாலும் அவைகளை பற்றி ஒரு தெளிவுக்காக வேண்டி உலமாக்களிடம் அணுகி முறியுமா முறியாதா என்று புதிய புதிய மசாலாக்கள் வருகின்ற பொழுது கேட்டு படிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அதே போலதான் இதில் ஒரு மனிதர் மறதியா சாப்பிட்டு விட்டார், குடித்து விட்டார் என்றால் அது நோன்பு முறிய மாட்டாது. ஹதீஸு தெளிவாக வருகிறது. ஒரு மனிதர் மறதியாக சாப்பிட்டு விட்டார், குடித்து விட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நோன்பை பரிபூர்ணப்படுத்தட்டும். அவருக்கு அல்லாஹ் தஆலா உணவளித்தான், அல்லாஹ்வே அவருக்கு குடிபானத்தை வழங்கினான் என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஹதீஸ். இதனால் மறதியாக ஒரு மனிதர் சாப்பிட்டு குடித்து விட்டார் என்றால் நோன்பு முறிய மாட்டாது. அதே போல சமகாலத்தில் கேட்கப்பட்ட ஒரு மசாலா தான், ஒருவர் வாந்தி எடுக்கிறார், அவர் வேண்டுமென்று அவர் வாந்தி எடுக்கிறார். அப்படி வாந்தி எடுப்பாராக இருந்தால் நோன்பு முறியும். அவரை மீறி வாந்தி வந்து விட்டது, உதாரணமாக கற்ப காலத்துடைய பெண்கள், அவர்கள் அறியாமலேயே வாந்தி ஏற்படும். அல்லது ஒரு மனிதர் ஒரு பிரயாணம் சென்றார், அவருக்கு வாகனம் என்ன செய்யவில்லை, அந்த அளவுக்கு அவருடைய உடம்புக்கு ஒத்து போகவில்லை, அதனால் அவரை மீறி வாந்தி வருகிறது. இதன் மூலமாக நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது, அவரை மீறி வருகின்ற வாந்தி. அப்படி இல்லாமல் அவராக வாந்தி எடுப்பாராக இருந்தால் நோன்பு முறியும். இதையும் ஹதீஸ் மன் தராகுல் கையு ஃபலைசா அலைஹி கலாவுன் ஒமன் இஸ்தகா ஃபலியக்லி என்ற அபூதாவுத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், யாருக்கு வாந்தி மிகைத்து விட்டதோ அவருக்கு நோன்பை கலா செய்ய வேண்டிய கடமை கிடையாது, அவர் நோன்பாளியாகவே பரிபூர்ணப்படுத்தட்டும். அப்படி இல்லாமல் யாரு வாந்தி எடுப்பாரோ அவர் நோன்பை என்ன செய்து கொள்ள வேண்டும்? முறித்து கொள்ள வேண்டும், விட வேண்டும். விட்டுவிட்டு அதற்காக வேண்டி சாப்பிட்டு திரிவார் என்பதல்ல, அவர் நோன்பாளி போல எஞ்சிய காலத்தை என்ன செய்ய வேண்டும்? அவர் கழிக்க வேண்டும். நோன்புடைய காலமாக இருப்பதனால் நோன்புடைய காலம் முடிஞ்சதற்கு பின்னால் அந்த நோன்பை என்ன செய்து கொள்வார்? அவர் கதா செய்து கொள்வார். அதே போல பெண்களுடைய இது இன்னும் ஒரு மசாலா வருகிறது. ஒரு வைத்தியர், இப்போ நாங்கள் நோன்பாளியாக இருக்கிறோம்,
ஒரு வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறோம். அப்பொழுது வைத்தியர் சொல்கிறார், நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு மருந்துடைய தேவைக்காக வேண்டி நீங்கள் சக்தி எடுக்க வேண்டும், வாந்தி எடுக்க வேண்டும் என்று நம்பத்தகுந்த நம்பிக்கைக்குரிய ஒரு வைத்தியர் சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்காக வேண்டி நோன்பை அவர் விட வேண்டும். அதாவது அது கடமையாக இருந்தால் அந்த கட்டத்தில் அவர் நோன்பை அந்த வாந்தி எடுக்கத்தான் வேண்டும் நோன்போடு இருக்கின்ற கட்டத்தில் என்று வைத்தியர் அவரை வற்புறுத்தினால், அவர் எடுக்காத கட்டத்தில் அவருக்கு பல நோய்கள் அதிகரிக்கும், இல்லாட்டி வேற ஏதேனும் பாதிப்பு வரும். அப்படியான இக்கட்டான கட்டமாக இருந்தால் வைத்தியருடைய பேச்சை கேட்டு அவர் என்ன செய்யலாம், வாந்தி எடுக்கலாம். வாந்தி எடுப்பதன் மூலமாக நோன்பு செய்துவிடும், முறிந்துவிடும். பிறகு அவர் கலா செய்ய வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆனை வைத்து உங்களை யார் நோயாளியாக இருக்கிறார்களோ, அதே மாதிரி பிரயாணியாக இருக்கிறார்களோ, அவங்க நோன்பை விட்டு பிறகு ஃபஇதத்து மின் ஐயாமின் உஹர், வேறு நோன்புடைய காலம் கழித்ததற்கு பின்னர் நாட்கள் இருக்கிறது, அந்த நாட்கள் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று குர்ஆனை பேசுகிறது. அப்போ அதனால் நாங்கள் இப்படி ஒரு சட்டம் எடுக்கக்கூடாது. இப்போ நடைமுறையில் உள்ள சில சட்டங்கள், அது தங்கடத்துக்காக வேண்டிதான் நாங்கள் வாந்தி எடுத்தோம், அப்போ அதனால் நாங்கள் நோன்பு பிடிக்கலாம், நோன்பு என்ன செய்யலாம், பிடிக்கலாம். இது எங்கட மூளைக்கு வேலை இல்லை. குர்ஆன் சொல்லுது, நீங்கள் நோயாளியா அதற்காக வேண்டி வாந்தி எடுக்கிறீங்களா, நீங்கள் வேறொரு நாளில் என்ன செய்யணும், அதை கலா செய்யணும். இதான் குர்ஆனுடைய சட்டம். எங்களோட மூளை அந்த கட்டத்தில் என்ன செய்யறல்ல, பயன்படுத்துறல்ல. அதே போல் பெண்களுடைய மசாலா சொல்வதாக இருந்தால், இது 2 மசாலாக்களை சொல்லி நான் முடிச்சுக்கொள்வோம். அதில் ஒன்று தான், ஒரு பெண் நோன்பு பிடிச்ச நிலைமையில் மாதவிடாய் ஏற்பட்டுட்டு, அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் புள்ள கிடச்சிட்டு, அப்படியாக இருந்தால் நோன்பு முறிந்துவிடும். பிறகு என்ன செய்ய வேண்டும், அந்த பெண் நோன்பு பிடித்த நிலைமையில் தான் இது ஏற்பட்டது, அதனால் இந்த நோன்பை பிறகு என்ன செய்ய வேண்டும், அந்த பெண் கலா செய்ய வேண்டும். இது அதனுடைய சட்டம். அதே மாதிரி 2வது பெண்ணுடைய சட்டம்தான், பெண்கள் மாதவிடாய் காலம் ஏற்பட்டு விட்டது, மாதவிடாய் தடை குளிசை என்று ஒன்றை விழுங்குவார்கள். மாதவிடாய் அந்த காலத்தை பிந்தி வர வைப்பதற்காக வேண்டி இந்த ஹஜ்ஜுக்கு போகின்ற கட்டத்திலும் சரி, உம்ராக்கு போகின்ற கட்டத்திலும் சரி, அதே மாதிரி நோன்புடைய கட்டங்களிலும் நோன்பு நோட்பதற்காக வேண்டி அந்த மாதவிடாய் காலத்தை பிற்படுத்துகின்ற அந்த டேப்லெட் அதை விழுங்குவார்கள். இதனுடைய சட்டம் என்ன? இதனுடைய சட்டம் மிக தெளிவானதுதான். அந்த பெண்ணுக்கு தீங்கு ஏற்படாது என்பதாக ஒரு வைத்தியர் நம்ப தகுந்தவர் அவர் உறுதியாக சொன்னார் என்றால், அந்த பொம்பளை என்ன செய்யலாம், அதை விழுங்கி நோன்பு பிடிக்கலாம், கூடும். அப்படியாக சொன்னாலும் கூட அதுல மிகவும் அந்த பெண்ணுக்குரிய சிறந்த ஃபத்வா என்னவென்றால், அந்த பெண் அந்த குளிசையை பாவிக்காமல் அவருடைய காலம் மாதிரி எந்த காலத்துல தொழாம வருதோ அந்த காலத்தை தொழாத காலமாக, நோன்பு பிடிக்காத காலமாக எடுத்து, அது வரக்கூடிய காலங்களில் என்ன செய்வா, அந்த நோன்பை நோற்றுக்கொள்வா. மாற்றமாக அந்த குளிசையை போட்டு அந்த மாதவிடாயை பிற்படுத்துவது கூடுமாக இருந்தாலும் மிகவும் சிறந்த ஃபத்வா. அப்படி செய்யாமல் அந்த பெண்ணுடைய அந்த காலத்திலேயே, நோன்புடைய காலம் மாதவிடாய் காலமாக இருந்தால் அவ மாதவிடாய் காலமாக இருந்து நோன்பு பிடிக்க மாட்டா, பிறகு என்ன செய்வா, லேசானத்துக்கு பின்னால் நோன்பை கலா செய்வா என்ற சட்டத்தை தான் மிக திட்ட தெளிவாக எழுதுகிறார்கள். இதே போல பல மசாலாக்கள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ். அதை ஒவ்வொன்றாக நாளையுடைய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபத்வாக்களை விளங்கி தன்னை நோன்பை பாதுகாப்பான முறையில் நோக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.